ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற உபன்யாசத்தோடைய தலைப்பு எது பக்தி. எது பக்தி அப்படின்ற காரணத்திலே நாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை காணாம அப்படியே மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அப்போ ஜாம்பவானாலே அனுப்பப்பட்ட ஸ்ரீ ஹனுமான் இருக்கார் இல்லையா, ஆஞ்சநேயர், அவர் எல்லா இடத்துலையும் போய் பார்த்து எல்லாம் வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அங்கே போய் சீதையை மீட்டுண்டு வரா. இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாம் சீதையை அழைச்சின்னு வந்தாச்சு. எல்லாருமே குடும்பமாக எல்லாரும் இருக்கா. அப்படி எல்லோரும் இருக்கும்போது, உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன் ஆஞ்சநேயா, உனக்கு ஒரு மந்திரத்தை நான் உபதேசம் பண்ணுறோம். இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. நீ நல்லா இருக்கணும். நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டா யார் யாரெல்லாம் மெரிட் வாங்கியிருக்காளோ மெரிட் பேஸ்டு பர்சன்ஸுக்கு மட்டும்தான் சொல்லணும். எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மெரிட் பேஸ்டு அப்படின்னா, யார் உண்மையான பக்தி ஆன்மீகத்தில் வச்சுருக்காளோ, யார் உண்மையான பக்தி அவளுடைய மாதா பிதா கிட்ட வச்சுருக்காளோ, யார் உண்மையான பக்தி அவளுடைய மாமியார் மாமனார்கிட்ட அம்மா அப்பாவா பார்க்குறாளோ, இவா கிட்டலாம் தான் நீ சொல்லலாம், வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயர்கிட்ட. உடனே சரி சரின்னு எல்லாத்தையும் கேட்டுண்டு சுவாமி என்ன பண்ணுறார், ஆஞ்சநேய சுவாமி நேராக வர பெரிய மோளத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே தண்டோரா போடுற. எல்லோரும் சௌக்கியமா இருக்க, நான் ஒன்று விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்ற. உடனே ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிக்கு காது காது கெட்டுறது. இது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி எல்லாம் பிரகடனம் பண்ணிட்டு இருக்க, நீங்க சொன்ன மந்திரத்தை அங்கே நடு இடத்துல இருந்துட்டு ஓலம் கொட்டிட்டு பிரகடனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற. இவருக்கு மன வருத்தம் ஆயிடுறது. ராமச்சந்திரமூர்த்திக்கு கோபம் வருதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ்வளோ சாந்தஸ்வரூபம் இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. மனசு சங்கடப்படுற. என்ன சங்கடம் அப்படின்னா, நாம் யாருக்குமே விஷயத்த சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு ஸ்ரத்தையாக இருக்கிறவா அவங்களுக்கு மட்டும்தான் நாம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து எல்லார்கிட்டையுமே பிரகடனம் பண்ணுறாரே இந்த ஆஞ்சநேயர்னு மனசு சங்கடப்படுறார். பிரகடனம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா போய் கேட்குறார், ஏன்பா நான் வந்து உனக்கு என்ன சொன்னேன், ஒரு குவாலிஃபைடு பர்சன்ஸ், ஒரு மெரிட் பர்சன்ஸுக்கு மட்டும்தான் சொல்லணும், தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நீ இப்படி சொல்கிறியே, எல்லாருக்கும் சொல்கிறியே அப்படின்னார். அப்போ அவர் சுவாமி சொல்கிறாராம், நான் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன்னு. புரியுறதா உங்களுக்கு? அவர் லோகத்தில் நடு இடத்துல இருந்து தண்டோரா போட்டு எல்லாருமே கேட்குற மாதிரி சொல்லியிருக்கார். என்ன, அவர் சொன்ன மந்திரத்தை அப்படியே சமஸ்கிருதத்திலே கிரந்தத்திலே சொல்கிற மந்திரத்தை சொல்கிற, அதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டார். கிரந்தத்தில் சொல்லிட்டு அர்த்தமும் சொல்லிட்டார். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது புரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் சுவாமிக்கு அது தெரியல. அவர் என்னடாது மனசு சங்கடத்தோட ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் தகுதி வாய்ந்தவர்கள்ட்ட தானே சொல்லியிருக்கேன், நீ இப்படி சொல்லியிருக்கேன்னு. நான் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் மட்டும்தான் சுவாமி சொல்லியிருக்கேன், நீங்கள் ரோட்டில் போகிறவாக்கிட்டலாம் சாலையில் போயிட்டு இருக்க வாக்கிட்டலாம் நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு. அப்போது ஒரு 2 பேர் வராலாம். அவகிட்ட கேட்குறாராம் சுவாமி ராமச்சந்திர சுவாமி. அவர் கேட்குறாராம், இப்போ அவர் சொல்லிட்டு போகிறாரே என்ன சொன்னார் அவர் அப்படின்னு. அது ஏதோ பைத்தியக்காரன் உளர்ற மாதிரி ஏதோ உளர்னார்.
அவருக்கு இருக்கிற மனக்குறை ஏதோ உளையின்னு இருந்தார். எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால் நான் கிளம்பிட்டேன் அப்படின்றாராம் ஒரு 2-3 பேர். அடுத்த ஒரு 10 பேர் வர. அந்த 10 பேர்கிட்ட சுவாமி கேட்குறார், இப்போ தண்டோராப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு, என்ன சொன்னார், நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு யாரோ வெளியூர்லேருந்து வராங்களாம். அந்த வெளியூர்லேருந்து வரவங்க கிட்ட நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நாம் இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிற, அவங்களுக்கு கோவப்படாமல் நாம் பேசணும்னு அப்படி சொல்கிறார் அப்படின்னாராம். ஆனால் சுவாமி அதை சொல்லலைன்றத புரிஞ்சுட்டார். சரி சரி போங்கோன்னு அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 20 பேர் வர, அடுத்த பேட்ச். அந்த 20 பேர்கிட்ட சுவாமி கேட்குற, இப்போ தண்டோராப்பட்டு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு. அதுக்கு யாரோ கத்தி சண்டை போட்டாலாம். அந்த கத்தி சண்டை போட்டதுல அவளுக்கு ரத்தம் குபு குபுன்னு கொத்தின்னு இருக்கான். அதுக்கு மருந்து போட யாராவது வருவீங்களான்னு கேட்குறார் அப்படின்னு சொன்னாராம். இதுவும் அதுவும் லிங்க் ஆகலை. சரி, இதுதான் புரிஞ்சுட்டு இருக்கா போல இருக்குன்னு. அதுக்கப்புறமாக அவர் திருப்பியும் கேட்குறார், ஒரு 50 பேர் வேற. அந்த 50 பேர்கிட்ட கேட்கும்போது அவ சொல்றாளாம், ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாராம். சரி, இதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கடைசியாக ஒரு 4 பேர் வந்தாராம். அந்த 4 பேர்கிட்ட கேட்டாராம் சுவாமி, இப்போ சொல்லிட்டு போனாரே இவர் என்ன சொன்னார் அப்படின்னு. அப்போ அவ சொன்னது, உலகம் உய்விக்க, நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க, மற்றவர்களுக்கு நாம் உபகாரம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சிலருக்கு உபகாரம் பண்ணாராம். அந்த உபகாரத்தில் எல்லோருமே சந்தோஷம், லோக ஜனங்களே சந்தோஷம் ஆனாலாம் அப்படின்னாராம். இது புரியுறதா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு உபகாரம் பண்ணதை சூட்சமமாக சொல்லியிருக்கார் ஆஞ்சநேயர் அவர் சொன்னதை. அப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காருன்னு சொன்ன உடனே சரியாகத்தான் சொல்லியிருக்கார் ஆஞ்சநேயர். புரிகிறபடி சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த அந்த 4 பேருக்குத்தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவருக்கு ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேய சுவாமியை. அப்போ இந்த பக்தின்றது என்ன அப்படின்னா, பக்தின்றது எங்கே இருக்கு அப்படின்னா, ஒருத்தரோட ஒருத்தர் உபகாரம் செஞ்சு ஒருத்தருடைய ஒருத்தர் மனசை புரிஞ்சுண்டு அப்பப்போ பேசிண்டு இதை மாதிரி நலமாக இருந்தால் வளமான வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த எது பக்தி அப்படின்ற உபன்யாசம் அத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.